சிவாய நம்ம இது வெள்ளிப்பிள்ளை கடை 164 ராசபட்சத்தில் இருக்கு நேர் கம்சம் கோயில் சென்னை பாரிஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது எதிரிகளை இருக்கக்கூடிய பாதுகாப்பு வஸ்துக்கள். இந்த பாதுகாப்பு வஸ்துக்கள்ல என்னென்ன வருதுன்னு முதல்ல பார்க்கலாம். இப்போ முதல்ல பார்க்க போது ஸ்ரீ சக்கரம். கருங்காலியில ஸ்ரீ சக்கரம் நல்லதே நல்லபடியாக செய்யும். கருங்காலியில ஸ்ரீ சக்கரம் வைக்கிறது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். எதிரிகள் பிரச்சனையில இருந்து விடுபட கருங்காலி ஸ்ரீ சக்கரம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அடுத்தது கருங்காலியில சங்கு. இந்த வளங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வலம்புரி சங்கம் கருங்காலியில் இது பண்ணிக்காங்க. இதுவும் பாதுகாப்பு பிரச்சனைகள், பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் நல்லது. அடுத்தது கருங்காலி ஸ்டிக்கு 3 இன்ச்சு. நம்ம சில இடத்துல மாலைகள் போட்டு போக முடியாது. அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஸ்டிக்கை கையில் எடுத்துட்டு போகும்போது அது நம்மளுக்கு அந்த பாதுகாப்பு நம்மளுக்கு நல்லா இருக்கும். நல்லதே நல்லபடியாக செய்யும். கருங்காலியில் இந்த மாதிரி ஸ்டிக்கா எடுத்தும் போது ரொம்ப நல்லது. பிளாக் டர்மலைன். இந்த பிளாக் டர்மலைன் முழுக்க முழுக்க கந்திஷ்டி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே நல்லது. எதிரிகள் பிரச்சனை, கந்திஷ்டி பிரச்சனைகள்லாம் இது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ யந்திரம். இந்த ஸ்ரீ யந்திரம் பாதுகாப்புக்கு வண்டி, பீரோ, அந்த மாதிரி பணம் வைக்கிற இடத்துல போடலாம். அப்படி இல்லைன்னா வாகனங்களுக்கு போடுறது இந்த ஸ்ரீ சக்கரம் ரொம்ப நல்லது. 2 பக்கமும் யந்திரம் இருக்கும். அடுத்தது கருமஞ்சள். இந்த கருமஞ்சள் முழுக்க முழுக்க பண பிரச்சனைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிரிகள் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை வீட்டில் வைக்கும்போது எதிரிகள் தொந்தரவு குறைஞ்சிரும். அடுத்தது எதிரிகளை வெட்டக்கூடிய மை. அதாவது நம்மளை யாருன்னா நெருங்கணும்னு நினைச்சா இந்த மை வச்சுட்டு போகும்போது நம்மளை நெருங்க முடியாது யாரும். அந்த மாதிரி பாதுகாப்புக்கு வைக்கக்கூடிய மை. இது பைரவர் மைன்னு சொல்லலாம், இல்ல பாதுகாப்பு மைன்னு சொல்லலாம். இது வசிய எண்ணெய், இல்ல நிறைய வசிய குழித்தைலம் சொல்லலாம். எண்ணெய்ன்னு சொல்ல முடியாது, குழித்தைலம் சொல்லலாம். நிறைய பொருட்கள் வேற ஐட்டம்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்குது. இந்த எண்ணெயை வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில விலைக்கு ஏற்றும் போது ஒரு 5 சொட்டோ இல்லை 10 சொட்டோ இதை ஊற்றி ஏற்றுறது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நம்மளோட வீட்டில் இருக்கிற சந்தோஷங்கள் நிலைநிற்கும். அதே போல் இந்த சிவன் விதை. இந்த சிவன் விதையை இந்த விளக்கு ஏற்றும் போது செவ்வாய்க்கிழமை விளக்கு ஏற்றுறீங்களா, அதில் ஒரு 10 விதையை போட்டு ஏற்றும் போது சிவனுடைய ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாமே பாதுகாப்புக்கு வைக்கக்கூடிய பொருட்கள், பாதுகாப்பு வஸ்து சொல்லக்கூடிய பொருட்கள். தேவைக்கும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. புது புது அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.